மரணித்தால் சகோதரர்களே, உலகத்தில் 5 உலக வாழ்க்கையை ஒவ்வொருவரும் சந்திக்கணும். நான் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு சுருக்கவும் தெரியுதில்லை. முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 15ஆம் தேதி சகோதரர்களே, 15ஆம் தேதி இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து பயான் செய்வேன். நீங்கள் எல்லாம் கேட்கிறீங்க, நாங்க இங்க சந்தித்தவர்கள் அல்ல. நான் சிலாக்கள் இன்றைக்கு தான் முதல் காண்றேன். ஆனா இன்றைக்கு அல்ல நான் முதலில் கண்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் கண்ட ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் முதலாவது உலகம், ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உலகம். உலகத்தில் யாரெல்லாம் சந்தித்து அன்பாக இரக்கமாக உறவாடினார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே சந்தித்து அன்பை பரிமாறியவர்கள். ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப. உலகத்தில் ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது, பாத்தீங்களா? இவன் அவனுக்கு கண்ணால காட்டேலா, பேரை சொன்னாலே கண்கள் சிவக்கும். அது இங்க வந்த சண்டல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா தனாகர மின்ஹா இக்தலஃப. ஆலமுல் அர்வாஹில சண்டை பிடிச்சிருக்கிறான் அவன். அப்படி ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் எனக்கும் ஞாபகம் இல்லை, உங்களுக்கும் ஞாபகம் இல்லை. 2வது உலகம் எது? 2வது உலகம் தாயுடைய கற்பறை, ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விடயம் ஒரு மனிதனுக்கு எழுதப்படும் தாயுடைய கற்பறையில். முதலாவது பிகத்பி ரிஸ்கிஹி, எவ்வளோ சாப்பிடுவாய், என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவாய், எந்த வாகனத்தில் போவாய், எந்த வீட்டில் வாழ்வாய். இன்றைக்கு நேத்து நாங்க தேடினதல்ல, அது தாயுடைய வயிற்றில் எழுதப்பட்டது. 2வது அஜலிஹி, எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்வாய், 63 வயசா, 53 வயசா, 83 வயசா, அல்லது 3 வயசா? எங்கே எழுதப்பட்டது? தாயிட வயிற்றில் எழுதப்பட்டது. 3வது விடயம் அமலிகி வ அமலிகி, நல்லமல் செய்வாயா, தீயாமல் செய்வாயா, அல்லது 2யும் கலந்து செய்வாயா? அதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். 4வது ஷகியுன் அம் சயீத், சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா? 2 தரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். முதலாவது மக்காவில் அஜியாத் என்ற இடம், ஹரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அஜியாத் போய் பாருங்க. அதெல்லாம் அஜியாத் என்ற இடத்தில் யா முஹம்மத் என்று ஒரு சத்தம் கேட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள், யாரையும் காணவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்து உட்கார்ந்திருந்தார். எப்படி இருக்கும்? 2வது மிஅராஜ் போன நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான உருவத்தில் கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹு 600 ஜனாஹ், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ரெக்கை தெரியுமா? அது எவ்வளவு பலமான ரெக்கை தெரியுமா? அது உலகத்தில் நாம கண்ட பலசாலி எல்லாம் என்ன பலசாலி? நாம் கண்ட ஜாம்பவான்கள் எல்லாம் என்ன ஜாம்பவான்கள்? 4வது அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதை கொடுப்பான். எத்தனை வயது? 33 வயது. 5வது அல்லாஹ் அற்புதமான ஒரு விடயத்தை கொடுப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் யாருக்கும் இல்லாத குணம் அது. கல்லால் அடித்தவர்களை கூட சொர்க்கவாதிகளாக மாற்றிய குணம் அது இல்லையா? தாயிஃப்ல
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லடித்தார்கள் தானே. தாயிஃப்ல செங்கல்ல காட்டுங்க பாப்போம், யாராவது கிரவல் கல்ல காட்டுங்க பாப்போம். தாயிஃப்ல இருக்கிறது என்ன கல், மக்காவில் இருக்கிறது என்ன கல்? கருங்கல் சகோதரர்களே. கருங்கல்லால் அடி வாங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடி வாங்கிவிட்டு துஆ கேட்டார்கள், இந்த சமூகத்துக்கு நேர்வழி கொடு யா அல்லாஹ். அவ்வளவு உயர்ந்த குணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் யாருக்கும் நேசியது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் சபித்தது கிடையாது, வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் அடித்தது கிடையாது, வாழ்க்கையில் யாரையும் பார்த்து முறைத்தது கிடையாது, வாழ்க்கையில் 63 வயது காலத்தில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏலும் என்றால் காட்டுங்கள் இப்படியான தலைவர்களை. நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த இறக்கையில 600 இறக்கையை விரிக்கல்ல, ஒரு இறக்கையை விரித்து அந்த இறக்கையின் ஓரத்தால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த மாநிலத்தை தூக்கினார். எதுவரை தூக்கினார்? எதுவரை தூக்கினார்? அங்கே வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்திய சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டார்கள். அதுவரை தூக்கி பிரட்டி அடித்தார். அந்த அடித்த அடியில் ஒரு பள்ளம் உருவாகியது. அந்த பள்ளம் இப்பொழுது ஜோர்டானுக்கு போனவர்களுக்கு தெரியும், சமுத்திரமாக மாறி இருக்கிறது. அந்த கடலுக்கு பெயர் பஹ்ருல் மைத், டெட் சி, மரண கடல். அந்த கடலில் நீங்கள் தாழ முடியாது, மிதந்து கொண்டுதான் இருப்பீர்கள். அந்த கடலில் ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. எவ்வளவு சக்தி இருக்கும்! மூசா என்ற கலீம் உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல, அவர்கிட்ட போய் சொல்லு, மலக்குல் மவுத், ஒரு காளை மாட்டுக்கு மேல் கையை வைக்க சொல். காளை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல். அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ, எத்தனை லட்சம் முடிவட்டாலும் சரி, ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி நம்மடாக்களுக்கு? சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகவே மாட்டாங்க. இந்த சான்ஸ் நபிமார்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் இல்ல. நபிமார்களுக்கு மட்டும் தான் சான்ஸ். வாழ்றண்டா எத்தனை வருஷமும் வாழலாம், ஆனால் மரணிக்கத்தான் வேணும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் மலக்குல் மவுத் பயந்து பயந்து வந்து சொன்னார், அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான், என்ன செய்ய போறீங்க? மலக்குல் மவுத்தோட பேச்சில் எனக்கு அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்டார், ரப்பி சும்மா, சரி அவ்வளவு காலம் நான் வாழ்றேன், வாழ்ந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும்? வாழ்ந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மவுத், அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும், மவுத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், என்னை உடனடியாக, எப்படி துவா பாருங்க, என்ன உடனடியாக பலஸ்தீனுக்கு கொண்டு போ. சும்மா நினைச்சீங்களா பலஸ்தீன? பலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா? அல்லாமா ஹக்கீமு திர்மிதி நவாதிருல் உசூல்ல பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம்? நான் சொன்னேன், மலக்குல் மௌத்துக்கு அறைந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டார்களாம், கைஃப வஜத்தல் மவுத். அல்லாஹ் கேட்டான், மூசா மவுத் ஆயிட்டீங்களே, மவுத் எப்படி இருந்துச்சு? மவுத் எப்படி இருந்துச்சு? சக்கராத் எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், யா அல்லாஹ், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப். இறைச்சி கடைக்காரன் கையில, இறைச்சி கடைக்காரர், கசாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளவு வருத்தமோ அவ்வளவு வருத்தப்பட்டேன் சக்கராத்தில். நான் பட இருக்கிறேன் சகோதரர்களே, நீங்க பட இருக்கிறீங்க.
யாரும் தப்பேலாது. நல்லவர்களுக்கும் சக்கராத் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். எந்த அளவு வருத்தப்பட்டார்கள். பக்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருந்தது. தண்ணியை அள்ளி அள்ளி மேலில் ஊற்றிக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் வாழும்போது கலிமாவோட வாழ்ந்தா தான் சக்கராத்தில கலிமா வரும். வட்டி கடையில நின்று போட்டு கலிமா சொல்லி மௌத்தாகணும் ஆசை வைக்க முடியாது சகோதரர்களே. ஆசை வைக்கலாமா? வாழ்க்கையில் தொழுதே கிடையாது. அவர் துஆ கேட்கிறார், நான் சக்கராத்துல கலிமாவோட மௌத்தாகணும். தயாரிப்போம். உலகத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் இருக்குது. திருமிதியில் வருகிறது, அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், இந்த சக்கராத்தை லேசாக்கு யா அல்லாஹ், சக்கராத்தில் உதவி செய்ய அல்லாஹ். சகோதரர்களே, சக்கராத்தை அடையவிருக்கிறோம் நானும் நீங்களும். மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சக்கராத்தில் என்ன நடந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? தயவு செய்து இஸ்லாத்தில் இல்லாத, அரபுல இல்லாத பேரை கொண்டாந்துராதீங்க. இந்தோனேஷியா காராக்கள் பேர் எல்லாம் இருக்குது, அதை கொண்டு அர்த்தம் கேட்கிறாங்க. சகோதரர்களே, ஆயிஷாண்டு வைங்க பேரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் எந்த மனைவி இப்படி செய்வா? ஆயிஷா நாயிக்கு 18 வயசு. திருமணம் முடிக்கும் போது எத்தனை வயசு? 6 வயசு. நபிகள் நாயகத்தோடு சேரும் பொழுது 9 வயது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது 18 வயது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் கூட வைக்கவில்லை, கையில் ஏந்தி கொண்டிருந்தார். சகோதரர்களே, உலகத்தில் இப்படியான மனைவியை காட்டுங்கள். என்ன மனைவி அது? உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பச்சை கலர் ஒரு பட்டு துண்டை கொண்டு வந்தார். அந்த பட்டு துண்டை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பார்த்தார்கள். அதுல ஆயிஷா நாயகியுடைய போட்டோ இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், சுவர்க்கத்திலும் இவதான் உங்களோட மனைவி. சும்மா அடையல அந்தஸ்து, கணவனை சக்கராத்தில் சுமந்த மனைவி. ராபியா பஸ்ரியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். பேர் என்ன? ராபியா அல் அதவியா அல் பஸ்ரியா. அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. முதலாவது கருப்பு. கருப்பா இருந்தா மாப்பிள்ள வருவானா? கஷ்டம். முதலாவது கருப்பு. இப்ப எல்லாருக்கும் வெள்ள தேவை. இரண்டாவது அடிமை. மூணாவது விடோ. விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவை. நாலாவது பெரன். பெரன்டா அடிமை, இந்த மலடி. துனியால என்ன பாக்கியமாலும் இருக்கா? ஒன்றும் இல்ல. ஆனா ஒன்று இருந்துச்சு. என்ன? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார்? ஹசனுல் பஸ்ரி. சஹாபாக்கள் 4 பேருக்கு அந்த யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர். முதலாவது உவைசுல் கர்னி, யமன் தேசத்தை சேர்ந்தவர். இரண்டாவது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸ்ரி, பஸ்ராவை சேர்ந்தவர். அந்த ஹசனுல் பஸ்ரி அழகான வாலிபர், ஒரு இமாம், மதுஹபின் இமாம், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இளம் பொடியன். அவர் பெண் கேட்டால் முழு பஸ்ராவும் பெண் கொடுக்கும். அப்படியானால் அவர் யார கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார்? இந்த கருப்பு பெண்ணை, அடிமை பெண்ணை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை பார், அழகை பார்க்காத. வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். பக்கத்துல வந்தவர் சொன்னார், 4 கேள்வியா?
இவருடைய அறிவு கடல். எத்தனை கேள்வியும் கேட்கலாம். அப்படியா? கேட்கிறேன். முதலாவது கேள்வி, ஹசன், நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு? முதலாவது கேள்வி இடி. ஹசன் சொன்னார், ராபியா, நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. முதலாவது கேள்வியில ஃபெயில், உங்களுக்கு விட தெரியாது. இரண்டாவது கேள்வி, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க. சகோதரர்களை, சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். சும்மா மலக்குமார்கள் அவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குகள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குகள், அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம். அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம். சகோதரர்களே, கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இயலாதாம். வரப்போறாங்க, எனக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. சகோதரர்களே, ராபியா கேட்டா, ஹசன், அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே, கேட்பாங்களா இல்லையா? மன் ரப்புக்க, ரப்பு யாரு? தீனுக்க, உண்ட மார்க்கம் என்ன? கிபிலத்துக்க, உண்ட கிபிலா என்ன? இமாமுக்க, உண்ட இமாம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள். எந்த கபரில் அடக்கப்பட்டாலும், சம்மாந்துறையில் அடக்கப்பட்டாலும் சரி, சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி, நியூசிலாந்துல அடக்கப்பட்டாலும் சரி, கபரில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும். நீக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படும். காட்டி கேட்பான் அல்லாஹ், இது யாரு? யார் அவரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான். பின்பற்றாதவன் என்ன சொல்லுவான்? யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான். ராபியா கேட்டா, ஹசன், அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப 2வதுலயும் ஃபெயில். 3வது கேள்வி, பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில். கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள். சகோதரர்களே, நீண்ட விஷயம் இதெல்லாம். எனக்கு பேசுறதுக்கும் வேணும், பேசிக்கொள்ளவும் மேலா. நீண்ட விடயம். பட்டோலைகள் கையில் அல்ல, பறந்து வரும். எப்படி இருக்கும்? பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து உண்ட வலக்கரத்தில் விழும். பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும், இடது கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். முடிஞ்சு அவர் அதோட முடிஞ்சு. ராபியா கேட்டா, ஹசன், எந்த பட்டோலை வளர்க்கறமா இடக்கறமா? ஹசனுக்கு சொல்லலாமா? சொன்னார், தெரியாது. 3லயும் ஃபெயில். கடைசி கேள்வி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? முழு உலக மக்களையும் 2ஆக பிரிப்பான். நான் சொன்னேன், உலகத்தில் தான் எத்தனையோ பிரிவுகள். கியாமத்தில் 2 கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், 2வது நரகவாதிகள். இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன்? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஹசன் சொன்னார், தெரியாது. ராபியா சொன்னா, ஹசன், நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது. இதற்காக நான் தயாராக வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளையில் இப்படி யோசிச்சிருப்போமா? நாம யோசிச்சிருப்போமா சகோதரர்களே? உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை. எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான். என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது. இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா அவன் சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பே இல்லாது.
தப்பலாம். எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால், அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர். அழகை மட்டும் பார்த்தவர்கள், அழகோட தீன் இருந்தால் வேற. ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வாரார். யாருக்கிட்ட? ராபியாவே. ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். மறைந்துட்டு கேட்டார், என்ன வந்திருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிற? ஹசனுல் பஸரி வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். விடுவாங்களா இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா? விடுவானா யாராவது? பொண்ணுவானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடத்த தாலியை கட்டு. நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள்லண்டா? அந்த பெண் கேட்டா, அப்படியா, நான் 4 கேள்வி கேட்பேன். பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறா. 4 கேள்வி கேட்பேன். அந்த 4 கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். பெண்களே நன்றாக கேளுங்கள், பெண்கள் அவசியம் கேளுங்கள். உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்துல சாதிச்சது பொம்பளைகள் தானே, ஆம்பளைகளை விட. முதலாவது இஸ்லாம் யாருக்கு? யாருக்கு? ஒரு பொம்பளை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஷஹீத் யாரு? ஒரு பொம்பளை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார்? ஒரு பொம்பளை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உருவாக்கியது யாரு? பொம்பளை. இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். உலகத்தில் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் கேட்போம். இன்றைக்கு ராவைக்கு தூங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ்விடம், அல்லாஹ்க்கு முன்னிலையில தனிமையில நின்று எத்தனை தரம் அழுதிருக்கிறோம் கேட்போம் அல்லாஹ்விடத்தில். மௌத்தாகினா எல்லாம் முடிஞ்சு சகோதரர்களே. வாழக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வரவில்லையா? உலமாக்கள் கூப்பிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் 5 தரம் கூப்பிடுகிறார். தாயிகள் கூப்பிட்டார்கள், வரலையா? நீ மௌத்தாகினால் காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிவாசலுக்கு, மறந்து விடாதே. கொண்டு வருவானா இல்லையா? வேறு வரமாட்டார், கொண்டு வருவாங்க. சும்மா கொண்டு வரல, கையையும் காலையும் கட்டி கொண்டு வருவார்கள். இவ்வளவு நடந்தும் சிந்தனை வருதில்லை சகோதரர்கள் எத்தனையோ பேருக்கு. ஒரு நபி மரணிக்காமல் இருக்கிறார். யார்? யார் சகோதரர்களே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. 2024 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வானத்தில் உயர்த்தப்பட்டால் அவருக்கு வயது எத்தனை? 33. சொர்க்கவாதிக்கு வயது எத்தனை? 33. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயரத்தை கொடுப்பான். எத்தனை அடி? 60 அடி. அகலம் 7 அடி, 7 முழம். இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகு? முழு உலக மக்களுடைய அழகை அல்லாஹ் பாதியாக பிரித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். மூணாவது சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். எப்படியான குரல் அது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தைர். அல்லாஹ் சொல்கிறான், மலைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த வேதம் ஜபூர் வேதம். அந்த ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தால் மலைகளும் சேர்ந்து ரீங்காரம் செய்யும். எப்படியான குரல்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் பறவைகள் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும், ரீங்காரம் செய்யும். அவ்வளவு அழகான குரல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார்.
இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜால் வெளிப்படுவான். அதற்கு முன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே 33 வயதோடு இறங்குவார் கீழே. ஒரு மனிதர் 1500 வருடங்களுக்கு மேலாக 2000 வருடங்களாக 33 வயதில் வாழ்வதாக இருந்தால் யாரால் முடியும்? அது அல்லாஹ்வால் மாத்திரம் முடியும் சகோதரர்களே. அவர் இறங்குவார் உலகத்துக்கு. இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்வார், பன்றிகளை வெட்டுவார், சிலுவைகளை உடைப்பார், உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார், திருமணம் முடிப்பார், குழந்தைகள் பெற்றெடுப்பார், அவர்களும் மரணிப்பார்கள். அந்த சூர் ஊதப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். சகோதரர்களே, மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். யுஹ்ஷருன் நாஸ். எங்கே எழும்புவார்கள்? எங்கே எழும்புவாங்க? மஹ்ஷர் மைதானம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குது தெரியுமா? புகாரியை சொல்கிறேன் நான், அங்கங்கிருந்து பேசல. உலகத்தின் சொர்க்கம் மதீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி உலகத்தின் சொர்க்கம். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸுக்கு. அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் பொழுது அந்த ரௌதாவை அழிக்காமல் சொர்க்கத்தில் தூக்கி வைப்பானாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பூமியையும் ஃபுல்லா அழிச்சு வானத்தையும் ஃபுல்லா அழிச்சா மக்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? அப்ப எப்படி கேள்வி? நான் சொன்னேன், ஆயிஷா நாயகி உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தி, ஒரு பொம்பளை, 18 வயசு குமரி, கலீஃபாக்களுக்கு ஃபத்வா சொன்னா அந்த பேரை வையுங்கள். ஆயிஷா நாயகிய போல இந்த புள்ள வரணும் நியத்துல வைங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க இருப்பாங்க மக்கள் எல்லாம்? சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மக்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிப்பாட்டி வைத்திருப்பான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? நல்லவர்கள் சாதாரணமாக நிற்பார்கள், பாவிகள் வதரல் முஜ்ரிமீன், அல்லாஹ் சொல்கிறான், பாவிகள் யௌமஇதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், இரும்பு சங்கிலிகளால கட்டி வச்சிருப்பான் அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில். உடுப்பு உடுப்பாட்டுவான் அல்லாஹ் பாவிகளுக்கு. இன்னும் நரகத்துக்கே போகல, இன்னும் நரகத்துக்கு போகல. உடுப்பு உடுப்பாட்டுவான். சராபீலுஹும் மின் கத்திரான், தாரை காய்ச்சி அல்லாஹ் உடுப்பு உடுப்பாட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. உலகத்துல மஹ்ஷர் மைதானம் இருக்குது. எங்க தெரியுமா? பலஸ்தீன். பலஸ்தீனைத்தான், ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். எப்படி மாற்றுவான்? அவனுக்கு தெரியும் எப்படி மாத்தணும், நமக்கு தெரியாது. முழு உலகத்தையும் அழித்து விட்டு மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவான். அந்த மஹ்ஷர் மைதானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு கல்லு மண் இருக்காது, செம்பு தரையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து இப்ராஹீமில், சூரா இப்ராஹீமில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்ள் கைரல் அர்ள், பூமியை வேற பூமியாக நான் மாற்றுவேன். உலகத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு வேறொரு உலகத்தை நான் உருவாக்குவேன். வஸ்ஸமாவாத், வானத்தையும் பரிபூர்ணமாக அழித்துவிட்டு வேறொரு வானம் உருவாக்கப்படும். ஒரே ஒரு நிழல் தான். என்ன நிழல்? அர்ஷுடைய நிழல். எப்படிப்பட்ட அர்ஷ் அது? சாதாரண அர்ஷாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸமானியத்து அம்லாக் ஃபீ சூரத்தி அவ்ஆல்,
அரிசி எத்தனை மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். எத்தனை? 8 மலக்குமார்கள். எந்த தோற்றத்தில் தெரியுமா சுமந்திருக்கிறார்கள்? மலை ஆடுகளுடைய தோற்றத்தில் சுமந்திருக்கிறார்கள். மலை ஆடு இலங்கையில் இல்ல, பனி பிரதேசங்கள் இருக்குது. எரும மாடுகளை விட பெரிதாக இருக்கும், கொம்புகள் இப்படி வளைந்து இருக்கும். அந்த ஆடு டிஸ்கவரிகள்ல பார்த்திருப்பீங்க சகோதரர்களே. அந்த தோற்றத்தில் சுமந்திருப்பார்கள். ஒரு மலக்கினுடைய காதில் இருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணிக்க வேண்டும். வானம் வேற வானம், பூமி வேற பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடுப்பாட்டப்படும். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் சூரியனை கீழே இறக்குவான். எப்படி இறக்குவான்? புகாரில வந்திருக்குது, கதிர மீல், ஒரு மீல் அளவுக்கு. மீல் என்ற வார்த்தை அரபியில் 2 விடயத்துக்கு உபயோகிக்கப்படும். முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல். ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? 1.25 கிலோமீட்டரா? 1.25 கிலோமீட்டர் ஒரு மைல். 2வது சுருமா போடுவோம் குச்சி, அதுக்கும் அரபியில மீல் என்று தான் சொல்ற. சுருமா குச்சிட அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே? மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் கரண்டை கால் வரைக்கும் வெள்ளம், வேர்வை வெள்ளம், மழை பெஞ்ச வெள்ளம் அல்ல, சுனாமி வெள்ளம் அல்ல, தண்ட உடம்புல இருந்து வழிந்த வேர்வை. சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்வை, சிலர் இடுப்பு வரைக்கும், சிலர் நெஞ்சு வரைக்கும். உலகத்தில் பாவத்திலேயே கழித்தவன் வேள்வையில் முழுமையாக மூழ்கி விடுவான். நிழல் கிடையாது, மரம் கிடையாது. நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய நாள். முதலாக அல்லாஹ் உடுப்பை உடுப்பாட்டுவான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் சகோதரர்களே? முதலாக அல்லாஹ்வுக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பில் போடும் பொழுது உடுப்பெல்லாம் கலட்டி நெருப்பில் போட்டார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மக்களும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டு உடுப்பாட்டுவான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் வெற்றி. மன்னனால வெற்றி கொள்ள இயலாது, மன்னனாலையும் வெற்றி கொள்ள இயலாது, எதாலையும் வெற்றி கொள்ள இயலாது. உலகத்தில் அல்லாஹ்வோடு வாழ்ந்தீர்களா? அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்களா? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தீர்களா? அல்லாஹ்வுட கட்டளைகளை மதித்தீர்களா? உங்களுக்கு வெற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில. யோசித்து பாருங்க சகோதரர்கள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நாள்? அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். எங்க ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, பணம், படாடோபம், பராக்கிரமம், டாம்பீகம், எங்க இவங்கெல்லாம்? உலகத்துல பெருமை அடிச்சானே ஆட்சியை வச்சு, எங்க இவன் எல்லாம்? அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்ல யாரும் இல்ல, பதில் சொல்ல யாரும் இல்ல. அல்லாஹ்வே சொல்லுவான், லில்லாஹ், அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பெருமைக்கு சொந்தக்காரன் யார்? நான். ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? மாலிகுல் முலூக் நான். அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன் யார்? நான். அல் கஹார், சர்வாதிகாரி யார்? நான். எல்லாமே நான், எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் பெருமை அடித்து விடாதீர்கள். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இஸ்ராஃபீல் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அவர் யார் தெரியுமா? அவர் கையில பெரியோரு கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெரியோரு கொம்பு. அந்த கொம்பில் அவர் ஊதுவார். ஊதினா என்ன நடக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், என்ன சூர். சூருங்கிற என்னது? அதுக்குத்தான். அவர் ஊதினால் வானம் வெடிக்கும். இதஸ்ஸமாஉன் ஃபத்தரத்,
அவர் ஊதினால் இதஸ்ஸமாஉன் ஷக்கத் வானம் வெடிக்கும். அவர் ஊதினால் வைதன் நுஜூமுன் கதரத் நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளைப் போல கீழே விழுந்துரும். வைதல் ஜிபாலு சுயிரத் அவர் ஊதினால் மலைகள் எல்லாம் சாயம் போட்ட பஞ்சுகளைப் போல பறக்க ஆரம்பிக்கும். அவர் ஊதினால் தண்ணீராக இருக்கிற கடல் இப்ப எப்படி இருக்குது? தண்ணியாக இருக்குது. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும். முழு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அவர் ஊதினால் யௌம நதுவிஸ் ஸமா அல்லாஹ் சொல்கிறான் கஃபைஸ் சிஜில்லில் குதுப் பேப்பரை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டுவேன் நான். கற்பனை பண்ணி பாருங்க. பயான் கேட்கிறதல்ல நோக்கம், பேசுறதல்ல என்ற நோக்கம். எப்படி இருக்கும் அந்த நாள்? பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டுவான் அல்லாஹ். வானத்தை அல்லாஹ் என்ன செய்வான் என்று ஜலாலியா பள்ளியில சொன்னேன், வந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான் வானத்தை சுருட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனின் அல்லாஹ் மடித்து பத்துவான் வானத்தை. எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். கடைசியாக மலக்குல் மௌத்தும் அல்லாஹ்வும் மாத்திரம் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், யார் இருக்கிறது? மலக்குல் மௌத் சொல்லுவார், அவருடைய பெயர் இஸ்ராயில் அல்ல, அஸ்ராயில். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். அமீனுத்தீன் ரஷாதி என்ற ஒரு ஹஸ்ரத் இருக்கிறார், மாவடிப்பள்ளி மர்கஸ்ல உஸ்தாதா இருக்கிறார். அவர் இது சம்பந்தமாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதில் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அஸ்ராயில் சொல்லுவார், மலக்குல் மௌத், நானும் நீயும் மாத்திரம்தான் இருக்கிறாய். அல்லாஹ் சொல்லுவான், நீயும் மௌத்தாகு. மலக்குல் மௌத்துக்கும் மௌத் இருக்கிறது. எங்களை எல்லாம் மௌத்தாக்குறது யாரு? அவர் தானே. அவர் தப்பலாமா? இல்ல தப்பேலா. அவரும் மௌத்தாகுவார். முழு உலகமும் மௌத்தாகும். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. மலக்குல் மௌத்துக்கு மட்டுமா மௌத்து? உங்களுக்கு தெரியுமா? மௌத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்கு போவான். மௌத்துக்கு மௌத்து இருக்கு. ஆச்சரியமா இருக்குதா? சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டு அல்லாஹ் ஒரு கருப்பு ஆட்டை கொண்டருவான். சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், நரகவாதிகள் இருப்பார்கள். ஒரு கருப்பு ஆடு, இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அந்த ஆட்டை காட்டி அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாதிகளிடமும் நரகவாதிகளிடமும், இது என்னன்னு கேட்பான் அல்லாஹ். பார்த்த உடனே சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதுதான் எங்களை மௌத்தாக்கின மௌத்து. மௌத்தை அல்லாஹ் எந்த தோட்டத்தில் கொண்டருவான்? ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டருவான். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவர்களுக்கு முன்னிலையில் அந்த மௌத்தை அறுத்து விடுவான். மௌத்தை மௌத்தாக்கி விடுவான். சொல்லுவான், சொர்க்கவாதிகளே, இனி மௌத் என்பது கிடையாது. நரகவாதிகளே, மௌத் என்பது கிடையாது, நிரந்தரமாக இருங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே. என்ன நிலைமை என்ன எனக்கு தெரியாது, உங்களோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்போம் யாராவது. எனக்கு தெரியும், முழு உலகத்தில் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 1.8 கோடி முஸ்லிம்கள். ஒருவனை கொண்டு வந்து சொல்லுங்கள், மௌத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும் தெரிஞ்ச ஒருவனை கொண்டாங்க. தெரியா? அதுக்கு தான் சகோதரர்களை அமல் செய்கிற உலகத்தில்